ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இது வந்து ஒரு ஆட்டோமேட்டா. இந்த ஆட்டோமேட்டாலேருந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம மாற்றணும். அதான் என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது இப்படி ஒரு சம்மு கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம எடுத்து எழுதணும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இது எத்தனை ஸ்டேட் இருக்குது? Q1, Q2, Q3 3 ஸ்டேட் இருக்கா? Q1, Q2, Q3. Q1ல் என்னென்ன இருக்குது? Q1லேருந்து Q1க்கு என்ன போகுது? 0. Q1லேருந்து Q1க்கு 0 போட்டோமா. அடுத்து வேறு என்ன இருக்குது? Q1க்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. இது வந்து Q2க்கு போயிடுச்சு. Q1க்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இதை மொதல் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஸ்டார்ட் டு எண்டு. டபுள் சர்க்கிள் வந்துச்சுன்னா அது வந்து எண்டு ஃபைனைட் வந்து அதாவது ஃபைனைட் லாஸ்ட்டு ஃபைனைட். Q1லேருந்து 0 மட்டும்தான் இருக்குது. Q2க்கு Q1லேருந்து நமக்கு 1 வந்திருக்கா? Q1லேருந்து நமக்கு 1 வந்திருக்கு. ரெண்டாவது Q2க்குள்ளே 1 இருக்குது. Q2க்குள்ளே 1 போட்டாச்சு. Q3யில் என்னென்ன இருக்குது? Q2லேருந்து நமக்கு ஒரு 0 வந்துருச்சு. ப்ளஸ் Q3யில் 0, 1, 2 எலமெண்ட் இருக்குது. எப்பயுமே ஃபஸ்ட்டு ஃபைனைட்டில் நம்ம எப்சிலான் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றில் மட்டும் சேர்த்துக்கணும். எடுத்து எழுதிட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். லெட் வி சி. Q1 ஃபஸ்ட்டு. Q1 எடுத்துகிட்டு என்ன இருக்கும்? Q1ல் என்ன மாதிரி என்ன இருக்குன்னு அதை எடுத்து எழுதிடும். Q1 ஈக்குவல் டு Q1 0 ப்ளஸ் எப்சிலான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும் நம்ம எப்சிலான் சேர்க்குறோம். மற்ற அனதர் வேல்யூவில் நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஒரு 2-3 ஃபார்முலா இருக்குது. அதாவது இதை பார்த்தீங்கன்னா எந்த இதெல்லாம் செல்ஃப் டாக், அதாவது தன்னைத்தானே இந்த லூப்பு மாதிரி கண்டிஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கோ அது வந்து இப்போ நார்மலாக இங்கே 0 இருக்கா? இந்த 0 வந்து A ஸ்டார்னு மாறும், 0 ஸ்டார்னு மாறும். பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ, இப்போ ப்ளஸ்ஸோ மைனஸோ எது இருந்தாலும் அதை டாட்டாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவோம்? இப்போ V இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ V வந்து செல்ஃப் டாக்கில் சுற்றிக்கிட்டே இருக்குது. இங்கே Q1 இருக்குது. இங்கே V வந்து சுற்றிக்கிட்டே இருக்குன்னா என்ன மாறும்? V ஸ்டார். அதுக்கு அடுத்த உள்ள சிம்பிள் வந்து டாட்டா மாறும். இப்போ இங்கே Q1க்கு என்ன மாறும்? Q1க்கு 0 ஸ்டாரு. இந்த ப்ளஸ்ஸு வந்து டாட்டா மாறிடும், எப்சிலான். Q1 ஆன்சர் என்னது? Q1 ஈக்குவல் டு 0 ஸ்டார். ஏன்னா எப்சிலான் தேவையில்லை. எப்சிலான் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். செகண்டு லெட் வி சி Q2. Q2வில் என்ன இருக்குது? சேம் அதே 1 லூப் கண்டிஷன். 1 லூப் கண்டிஷன் என்ன மாறும்? அதாவது Q2வில் 1 லூப் கண்டிஷனில் இருந்தால் இங்கே 1 ஸ்டார் மேலே இங்கே பக்கத்தில் சிம்பிள் டாட் ஆயிரும். இதுதான் மெத்தடு. Q2 ஈக்குவல் டு Q1லேருந்து 1 ப்ளஸ் Q2லேருந்து 1. ரெண்டுமே 1 தான் இருக்குது. இப்போ Q1லேருந்து 1 செல்ஃப் டாக்கு, அதனால் 1 ஸ்டாராக மாறும். பக்கத்தில் அந்த ப்ளஸ்ஸு வந்து டாட் ஆகும். திருப்பி இது என்னது? Q2 1 வந்து அதுவும் 1 ஸ்டாராக மாறும். இதில் என்னன்னா இங்கே Q1ஓட 1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 0 ஸ்டார். அப்போ இது வந்து 0வாக மாறிடும். 0 ஸ்டாரு. இங்கே 1 அப்படியே தானே இருக்குது. இந்த 1 அப்படியே வந்துடும். அப்போ என்ன இருக்கும்? 0 ஸ்டார் 1. பக்கத்தில் அது ப்ளஸ் வேல்யூ வந்து டாட் ஆயிரும். Q2 1 வந்து செல்ஃப் டாக் என்ன ஆயிரும்? அதே 1 ஸ்டார். இப்போது இங்கே நமக்குள்ள ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும். அதாவது 1 இன்ட்டு 1 ஸ்டார் வந்தால் 1 இன்ட்டு 1 ஸ்டார் நமக்கு வந்தால் 1 ப்ளஸ். இது இந்த சம்மோட ஃபார்முலா. இப்போ நார்மலாக இப்போ A ஸ்டார் வந்தால் என்ன வரும்? A ஸ்டார் வந்தால் நமக்கு A ப்ளஸ். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சரு? 1 இன்ட்டு 1 ஸ்டார்னால் 0 ஸ்டார் அப்படியே வந்துடும். 1 இன்ட்டு 1 ஸ்டாருக்கு 1 ப்ளஸ் வந்துடும். Q2 கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு Q3 நம்ம பண்ணணும் தேவையில்லை. ஏன்னா டபுள் சர்க்கிள் வந்தாலும் ஃபைனல் ஸ்டேட்லேருந்து அடுத்து பார்க்குறோம். இது ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்குது, அதனால் இதை பண்ணுறோம். அடுத்து நம்ம போகும்போது நார்மல் ஸ்டேட்டாக இருக்குது. நார்மல் ஸ்டேட்டு நம்ம பண்ணணும் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேட் முடிஞ்சால் அடுத்த ஃபைனல் ஸ்டேட்டை தான் பார்க்கணும் தவிர நார்மல் ஸ்டேட் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ
இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நமக்கு என்னது? எக்ஸ்பிரஷன் இஸ் Q2 ஈக்குவல் டு 0 ஸ்டார் 1 ப்ளஸ். இதுதான் நமக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்படி இங்கிட்ட வந்தீங்கன்னா சேம். இது என்ன கொடுத்துருக்கு? ஆட்டோமேட்டா டு சேம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான். கன்ஸ்ட்ரக்ட் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிவன் டிஎஃப்ஏ. இது சிங்கிள் ஸ்டேட்டு தான், இது ஃபைனல் ஸ்டேட்டு, இது சிங்கிள் ஸ்டேட்டு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுலேருந்து இதை கண்டுபிடிக்கணும். Q1 கண்டுபிடிக்கணும், Q2 கண்டுபிடிக்கணும், Q3 தேவையில்லை, ஏன்னா இது சிங்கிள் ஸ்டேட்டு தான். இப்போ Q1லேருந்து என்னென்ன இருக்குது? Q1லேருந்து சேம் 0 போகுது, செல்ஃப் லூப்பு. அப்போ 0 எழுதிக்கிறோம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஒனுக்கு எப்சிலான் சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு Q2க்கு என்ன இருக்குது? Q2லேருந்து செல்ஃப் லூப் வந்து Q1, Q1லேருந்து நமக்கு 1 வந்திருக்கு. Q1லேருந்து 1, Q2லேருந்து 1 செல்ஃப் டாக்கு. நெக்ஸ்ட்டு Q2லேருந்து 0 வந்திருக்கு. Q3லேருந்து செல்ஃப் 0 + 1. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் Q1 எடுக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு Q1 ஈக்குவல் டு Q1 0 ப்ளஸ் எப்சிலான். எப்சிலான் எடுத்தோம்னா என்ன இருக்கும்? இப்போ Q1 0. Q1 செல்ஃப் டாக்னா என்ன வரும்? செல்ஃப் டாக் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். செல்ஃப் டாக் வந்து செல்ஃப் டாக் வச்சுன்னா அங்கே ஸ்டாரும் பக்கத்தில் உள்ள சிம்பிளும் டாட் ஆகும். அப்போ இங்கே 0 வந்து ஸ்டாராகவும் மாறும், பக்கத்தில் டாட் ஆகும். அப்போ என்னது? Q1 வந்து 0 ஸ்டார் டாட் எப்சிலான் நம்ம எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு Q2க்கு வந்து நான் பியை எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பின்னு வச்சுக்கிறோம், இங்கே பின்னு வச்சுக்கிறோம். Q1லேருந்து நமக்கு 1 வந்திருக்கு, Q1லேருந்து நமக்கு பி தான் வந்திருக்கு. இப்போ Q2 எடுத்துட்டோம்னா Q2வில் அதே Q1லேருந்து நமக்கு பி வந்திருக்கு, திருப்பி Q2லேருந்து நமக்கு பி தான் செல்ஃப் லூப்பு. அப்போ என்ன இருக்கும்? நம்ம ஸ்டார்டிங்கில் Q1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 ஸ்டார். அப்போ சேம் 0 ஸ்டார் இருக்கும், ப்ளஸ் இந்த பி அப்படியே போட்டுரும், பக்கத்தில் சிம்பிள் வந்து டாட் ஆயிரும். Q2B செல்ஃப் டாக் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? செல்ஃப் டாக்னாலே பி ஸ்டாரு, எப்பயும் போல் பக்கத்தில் உள்ள வேல்யூ வந்து டாட் ஆயிரும். இப்போது பி டாட்டுக்கும் பி ஸ்டாருக்கும் ஃபார்முலா வந்து பி ப்ளஸ்ஸு. நம்ம இதுக்கு முன்னாடி சம்பளம் சொல்லியிருக்கோம். பி ஸ்டார் பி ப்ளஸ், அதாவது பி ஸ்டார்னு கிடையாது, எந்த வேல்யூவோட டாட் டு ஸ்டார் வந்தாலும் பக்கத்தில் ப்ளஸ் வந்துடும். அப்போ ஆன்சரு Q2 வந்து 0 ஸ்டார் பி ப்ளஸ். த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இஸ் 0 ஸ்டார் பி ப்ளஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஆட்டோமேட்டாலேருந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லேருந்து ஆட்டோமேட்டாக்கு என்னன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுவோம். நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.